ஸோ கைஸ் வணக்கம், நான் உங்கள் செல்வ ரைடர். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோகாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், C20 இன்ட்ரோகாம். ஸோ இதோட அன்பாக்சிங் தான் வீடியோ பார்க்க போகிறோம், ரிவ்யூ பண்ணுவோம். 1 வீக் கழிச்சு தான் நான் இன்னும் ரிவ்யூ வீடியோ போடுவேன். ஸோ எப்படி இருக்குது என்னதுன்ட்டு இப்போதைக்கு நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ வாங்க பாக்ஸ் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரீமியமான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோகாம் நான் முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணிவிட்டேன். நம்ம கை தான் சும்மா இருக்காத, அதான் முன்னாடியே பண்ணிவிட்டேன். ஸோ பாருங்கள், நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா குட்டியாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பீக்கர் கிடையாது, இது எக்ஸ்டெண்டர். ஸோ நம்ம ஹெல்மெட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்டெண்டர் மாட்டிக்கலாம் ஸ்பீக்கருக்கு. ரெண்டு நல்லா கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் கொடுத்தாங்க, இது சார்ஜிங் கேபிள். இதில் இன்னொரு மேட்ரு இருக்குது சார்ஜிங்கு, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ மைக் பார்த்தீங்கன்னா பூம் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கு இது நம்ம ஆக்ஷன் கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபிட்டிங்கும் நம்ம பார்த்துக்கலாம். இது கேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்கு நம்ம வந்து இன்ட்ரோகாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாயில் டச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஹெல்மெட்டுக்குள்ளே ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையா எடுக்கும். அதனால் நம்ம அது ஓட்டுறது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ இதில் என்ன மைக் குவாலிட்டி சூப்பராகும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹெல்மெட்டில். இது பார்த்திங்கன்னா இது டிவைஸ் கேபிள் C2C. ஸோ டிவைஸில் மாட்டினால இதுலேயே போட்டிருக்கும் இது சார்ஜிங் கேபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி இதில் பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேமராவில் தெரியுது தெரியல, இதில் பின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது சார்ஜிங் கேபிள் கிடையாது. இது நம்ம டிவைஸில் மாட்டி கனெக்ட் பண்ணுறது கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்தீங்கன்னா இது நம்ம ஆப்ரேட் பண்ணோம்ல சைட்லேருந்து, ஸோ ஹெல்மெட்டுக்கு சைடில் இருக்கும், அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கரு. ஸோ இதுதான் மெயின். ஸ்பீக்கர்லேயே பண்ணிட்டீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் அதில் போட்டிருக்காங்க மேலே. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல இந்த டிவைஸில் கனெக்ட் ஆகும்னு சொல்லி, ஸோ இந்த கேபிள் தான். ஸோ இதில் போட்டிருக்கோம், இதை பார்த்துக்கோங்க. இது மேலே இது மேலே வரும். இதில் லைட்டாக ஒரு பின் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தூக்கி இருந்தீங்கன்னா இந்த பின் வந்து மேலே மாட்டணும், இது கீழே வரும். ஸ்டப்பால் இது கீழே மாட்டிக்கிடும். ஸோ மாட்டியாச்சு. இந்த கேபிள் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் உள்ளே. ஸோ இதில் மாட்டுற மாதிரி தான் இருக்கும். மாட்டியாச்சு. ஸோ சார்ஜிங் கிடையாது, கொஞ்சம் சார்ஜிங் போடணும் கொஞ்சம் இல்லை. இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ வாங்க நம்ம இது ஹெல்மெட்டில் ஃபிட்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே காட்டுறேன். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஸார் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்ட்ரோகாம் தேடி தான் உங்களுக்கு இன்ட்ரோகாம் மாட்டியிருக்கோம் ASGக்கு. ஸோ இந்த இன்ட்ரோகாம் என்ன பிரச்சனைனா ஆன் பண்ண வச்சு ஆன் ஆகாது, சில டைம் ஆஃப் பண்ண வச்சு ஆஃப் ஆகாது, அந்த மாதிரி பிரச்சனை போய்ட்டுருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஆனால் அது நம்ம ரைடிங் இருக்க முச்சில் அப்படியே ஆனாக இருந்து பேட்டரி லோ ஆகி நிறையா ப்ராப்ளம் கொடுக்குது. இதை நான் 3 வருஷம் யூஸ் பண்ணேன். ஆனால் இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பரு, வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 3 வருஷம் கழித்து இந்த ரிப்பேருக்கு கொஞ்சம் சீன் வந்ததுனால நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நம்ம எப்படி ஃபிட்டிங் பண்ணுறோம் நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இன்ட்ரோகாமெல்லாம் எடுத்துட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம், உள்ள பேடிங்லாம் எடுத்தாச்சு. ஸோ நம்ம எப்படி உள்ளே ஃபிட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளிப்பு தெரியுதா உங்களுக்கு, இந்த கிளிப்பு. ஸோ இதில் 2 மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம மாட்டணும். ஸோ இதில் விட்டிங்கன்னா ஒரு சவுண்ட் வரும், அது லாக் ஆகிட்டு. ஸோ இதை ரிமூவ் பண்ணணுன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் செட் பண்ணலாம். இது லெஃப்ட்டு, இது ரைட் வரும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது மேலே வச்சுருக்காங்க. ஸோ மேலே வச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் லெஃப்ட்டு பிறகு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சவுண்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கேபிள் பார்த்திங்கன்னா இது ரைட் சைடு பண்ணிச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேபிள், இப்போ இந்த மெயின் பார்த்திங்கன்னா இந்த கேபிள் நம்ம இங்கே எப்படி செட்டப் பண்ணுறது தான்.
இப்போ நம்ம ரொம்ப உள்ளே நம்ம வச்சுட்டோன்னா நம்ம தலையில் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ இது சைடு இருக்குல்ல, இந்த பக்கம் நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சவுண்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு நம்ம கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே இது தான் மேலே வரும். ஸோ இது ஒரு சின்ன ஐடியா நான் பண்ணேன். ஸோ இதுக்குள்ளே எடுத்துடலான்ட்டு. ஓகே, நம்ம திருப்பிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா டவுட் இருந்துச்சுன்னா ஸோ இது எப்படி வரும் பாருங்கள். இந்த பின்ட்டுக்கு தான் மேட்ச் ஆகணும். கொஞ்சம் இது இல்லாமல் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கலாம். ஏன்னா பிறகு வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருந்துச்சுன்னா பிறகு இது ஷேக்கிங் ஆகும், இது மேலே ப்ரெஷர் போகும். கொஞ்சம் நம்ம லூஸ் வச்சுக்கலாம். அப்படி வச்சு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிச்சு. இப்போது மெயின் டாஸ்க் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ளே எப்படி செட்டப் பண்ணுறோம் அதுதான் மெயின். ஆச்சா, வச்சுட்டு ஓகே நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்குக்கு கேபிள் இருக்குது. ஸோ அந்த கேபிள் வந்து சைடில் வச்சுக்கணும். ஸோ இதோட கேபிள் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பின்னாடி லோடி ஸ்பீக்கருக்கு கேபிள் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. ஸ்பீக்கருக்கு கேபிள் அந்த ஒயர் இருக்குல்ல கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. அந்த லாக் பண்ண மூச்சில் அந்த ஒயர் நடுசில் வந்துடாமல் அது கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து லாக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சில நேரம் சிஸ்டம் சொல்கிறேன் எப்படி ஆன் பண்ணணும் எப்படி ஆஃப் பண்ணணும் நான் சொல்லி கொட்டுறேன். பிறகு இது நம்ம கொஞ்சம் கேப் இருக்குது. இது எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ க்ரீன் கலர் ஹெல்மெட் தான், மேலே ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால இது நம்மளுக்கு தெரியுது. பழைய இன்டர்காம் வச்சுருந்தோம்ல அதான் பண்ணிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படின்னா இந்த லப்பர் இருக்குல்ல, இந்த லப்பருக்கு மேலே தான் ஒட்டக்கூடாது, கொஞ்சம் மேலே வச்சு ஒட்டுங்க. ஓகேவா? ஓட்டேஜ். ஸோ இதோட பின் பார்த்திங்கன்னா இந்த பெரிய லாக் இருக்கும். ஸோ இதுதான் இது வந்து நம்ம இது கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இது கனெக்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கு, இந்த மைக்கே மாட்டலாம். கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வரும் பார்த்திங்கன்னா இங்கே வரும், இந்த பக்கம் வரும். நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நான் இது வந்து சென்டரில் வைக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வைங்க. இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். நான் சென்டரில் வச்சுருக்கேன். மாட்டிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபிட்டிங் பண்ணிட்டோம். ஸோ பேடிங் எல்லாம் உள்ளே வச்சிட்டோம். அதெல்லாம் ஃபுல்லாக செட்டப் எல்லாம் வச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் நம்ம இது கொஞ்சம் ஒட்டியிருக்கோம். ஸோ நீங்களும் கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க அந்த ஒயருக்கு. இதுலேயும் கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு நம்ம பேடிங் இப்படி போட முடிச்சல, ஹெல்மெட் போட முடிச்சா லைட்டாக கீழே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலந்துடும் பின்னு. அதனால் கொஞ்சம் நீங்கள் லூஸ் ஆகிறது நல்லது. நான் கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன், இப்படி வச்சுருக்கேன். ஃபிட் பண்ணிட்டேன்னா ஃபுல் சிஸ்டம் ஆன் ஆகிடும். ரைட். ஸோ உள்ளேருந்து சவுண்டும் வந்துடும். பேட்ரி சொல்லுது 20% பேட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணலாம். ஸோ ஆனாக தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ளூ ஆர்மருக்கு ஒரு ஆப் உண்டு. ஸோ அந்த ப்ளூ ஆர்மருக்கு ஆப் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஓப்பன் பண்ணணும்னா டர்ன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே. நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். C20 கனெக்டாக தான் இருக்குது, ஆட்டோ கனெக்ட் ஆகிட்டு. ஸோ கனெக்ட் ஆகிட்டு ஸோ இதில் போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கனெக்ட் ஆகிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் கம் பண்ணுறது கூட்டுறது நம்ம இங்கேயே கூட்டிக்கலாம் ஆப்லேயே. இப்போ நீங்கள் மொபைலில் மவுண்ட்டில் மாட்டிருக்கீங்க, பைக்கில் போக முடியல அப்படின்னா நீங்கள் இதில் லைட்டாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வேறு ஆன் ஆஃப் சிஸ்டம் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. ஸோ உங்களுக்கு வால்யூம் கூட்டுனா 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகும், வால்யூம் 1% கூடும். இப்போ 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் டவுன் ஆகும். லாங் ப்ரெஸ் ஆகுனா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாங்குக்கு போயிடும். அதே இது லாங் ப்ரெஸ் பண்ணால் பேக் சாங் போயிடும். ஸோ ஒன்றுமே பண்ணாட்டா, ஆன் ஆஃப் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிட்டீங்களா ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க ப்ராப்பராக லாக் ஆகிட்டேன்னா. ஸோ இந்த லாக் இருக்குல்ல,
ஸோ இந்த லாக் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ நான் லாக் ஆகிட்டு இங்கே ஒரு பின் லாக் உண்டு, அந்த பின் லாக் ஆகணும். இல்லைனா டிவைஸ் கீழே விழாது. இருந்தாலும் நீங்கள் இந்த பின் லாக் ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கனெக்ஷன் பண்ணி இப்போ சவுண்ட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். கனெக்டிங் பண்ணிட்டோம். ஸோ மியூசிக் போயிடலாம். சவுண்ட் காட்டுறேன் எப்படி இருந்து. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ரொம்ப சவுண்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒன்றா நீங்கள் 40% வச்சுக்கலாம் தான். ஸோ 60-70% வைக்காதீங்க. ஏன்னா நான் ஏஜிலும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ ரொம்ப வால்யூம் வைக்க மாட்டேன், கம்மி வால்யூம் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், தலை வலிக்காது மெயின் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போது நம்ம C20 நம்ம எப்படி ஃபிட் பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அருண் ப்ரோ வந்து ஆல்ரெடி ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ பார்த்துருப்பீங்க பின்னாடி. ஸோ அவரும் சேம் இன்டர்காம் தான் C20 தான் ஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நம்ம கனெக்டிங் எப்படி பண்ணலாம் நம்ம அதை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டிங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே, இந்த ப்ளூ ஆர்மர் ஆப்புக்குள்ளே, ஸோ அதில் போய்க்காங்க. அதில் போனோன்னே இதுதான் உங்களுக்கு இது பப்ளிக்கு. கீழே 2 ரைடர்ஸ் குரூப் இருக்குது. அப்படி லேட் குரூப் இருக்குன்னு அது தெரியல. அது இது 2 நோண்டே வேண்டாம். இது 2 தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 ரைடர் போகிறீங்கன்னா இங்கேயும் 2 ரைடர், இங்கேயும் 2 ரைடர் வச்சிடணும். அதுக்கப்புறம் கிரேட் குரூப் போடணும். குரூப்பை நேம் போடணும். இப்போ நான் நார்மலாக இப்போ செல்வான்னு போடுறேன். செல்வா போட்டாச்சா? ஸோ கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்ஸ் ஆன் ஆயிரும். ஸோ நம்ம குரூப் க்ரியேட் பண்ணனால ஸோ இதில் செல்வாவில் போய் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் நான் தான். ஸோ கேப்டன் போட்டிருக்கா. ஸோ கேப்டன் ஆகிட்டு ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு இன்வைட் ரைடர்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணால் நம்ம ஸ்கேனர் வந்துடும். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்கேனர் உண்டு. ஸோ அதில் போய்ட்டு ஹலோ கேமரா ஸ்கேன பிறகு அங்கேயும் அப்படியே கனெக்ட் ஆகிரும். ஸோ பார்த்திங்கன்னா க்ரீன் லைட் அடிச்சுட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் க்ரீன் லைட், அங்கேயும் க்ரீன் லைட். ஸோ ரெண்டுமே கனெக்ட் ஆகிட்டு இவ்வளோ மெம்பர்ஸ் போட்டிருக்கா. ஸோ கனெக்ட் ஆகிட்டு ரெண்டுமே பாருங்கள் ஸ்டெபிளாக இருக்கா. கலர் ப்ளூ கலரில் இருந்துச்சு, நம்ம க்ரீன் கலர் ஆகிட்டு ரெண்டுமே ஸ்டெபிளாக. இப்போ நம்ம உள்ளே பேசிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம். இப்போ அருண் ப்ரோ வந்து இப்போ ஹெல்மெட் போடுவார். ஸோ நான் மைக் வந்து உள்ளே வைக்கேன். இப்போ அவர் பேசுவார், நீங்கள் கேளுங்க லேட்டாக. காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் செல்வா ரைடர் இன்னைக்கு இன்னைக்குல கலக்க போறாரு. ஸோ நாளையில இருந்து ரைடு. ஸோ நாங்க 2 பேரும் இன்டர்காம் போட்டு ரைடு பண்ண போறோம். அதே மாதிரி எங்க குரூப்ல இன்னும் 2-3 பேர் வாங்கியிருக்காங்க C20 இன்டர்காம். ஸோ நாங்க எல்லாருமே சேம் இன்டர்காம் யூஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல ரிவ்யூ பண்றோம். இப்போ 2 ரைடர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மியூசிக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. மெர்ஜ் காலும் பண்ணிக்கலாம். யாராவது உங்களுக்கு கால் பண்றாங்க, காமனா 2 பேரும் பேசணும் அப்படின்னா நீங்க இதை மெர்ஜும் பண்ணிக்கலாம் கால்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 ரைடர் இருக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்து எங்களுக்கு ஒரு ரைடு இருக்குது. ஸோ அந்த ரைடில் நாங்கள் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்போம். ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி கனெக்ட் ஆகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இது மேட்ச் ஆகுது இதெல்லாம் பார்க்கணும். ஆக்ஷன் கேமராவில் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அதை பார்க்கணும். ஸோ அதில் வந்து நிறைய சிஸ்டம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நோண்டின பிறகு நான் அது காட்டுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.